ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம அபிலாஷ் ரெட்டி கண்காரா டைரக்ஷன்ல தெலுங்குல 2024 ரிலீஸ் ஆன மா நன்னா சூப்பர் ஹீரோ இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்துல வந்து சுதீர் பாபு, சாய் சான், சயாஜி சிண்டேன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஆர்டிஸ்ட் நடிச்சு வெளியான படம் தான் அந்த படம். டெக்னிக்கலா சவுண்டான படம். இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே மிக பிரமாதமா நடிச்சிருக்காங்க. இந்த விமர்சனத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். மா நன்னா சூப்பர் ஹீரோ இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓபனிங்ல ஒரு குழந்தைய ஒரு அனாத ஆசிரமத்துல விட்டுட்டு அப்பா வந்து ஒரு டிரைவிங்காக வெளியே போறாரு. போற இடத்துல டிரைவிங் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வண்டியில போதைப்பொருள் இருக்கிறதா சொல்லி அவங்க அப்பாவை கைது பண்ணிட்டு போயிருவாங்க. 25 வருஷம் கழிச்சு அவங்க அப்பா வந்து வெளியே வருவாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் பையனை தேடி அலைவாரு. பையனை தேடி அலையும் போது பையன் வந்து இன்னொரு இடத்துல இன்னொரு அப்பாவால வளர்க்கப்பட்டு பிடிக்காத பையனா அந்த பையனை வளர்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அதே சீனை கட் பண்ணா ஒரிஜினல் அப்பா வந்து பையனை தேடி எல்லா பக்கமும் அலைஞ்சிட்டு இருப்பாரு. போட்டோ வச்சுக்கிட்டு, பழைய போட்டோ வச்சுக்கிட்டு. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து கேரளா லாட்டரியில 1.5 கோடி ரூபாய் பணம் வந்து பரிசா விழுது. அப்ப வந்து ஃபேக் அப்பா வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நிறைய இடத்துல கடன் வாங்கி ஆன்லைன் கேம்ல போட்டு ஏமாந்து அவர் வந்து பண மோசடி பண்ணிடுறாரு. அதனால ஒரு கொள்ளை கும்பல் வந்து அவரை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கொன்னுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. மிரட்டினோடனே அவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க பையனுக்கு. அதாவது உங்க அப்பா வேணும்னா நீங்க உனக்கு 1 கோடி ரூபாய் பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் வைக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரிஜினல் அப்பா கிட்ட 1.5 கோடி ரூபாய் பணம் லாட்டரியில் விழுந்திருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு வகையில தெரிஞ்ச உடனே அப்பா தான் இவரு தான் பையன் அப்படின்னு தெரியாமலே 2 பேரும் கார் எடுத்துக்கிட்டு இந்த பையன் அந்த பணத்தை எப்படியாவது இவர்கிட்ட இருந்து நம்ம தெரியாம எடுத்துட்டு இந்த பணத்தை வாங்கிட்டு வந்து நம்ம ஃபேக் அப்பாவை காப்பாத்திடணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுவாரு. இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பணம் கிடைச்சு என் பையனும் கிடைச்சிட்டாங்கன்னா நான் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷப்பட்டு செட்டில் ஆயிருவேன் அப்படின்னு நினைப்பாரு. ஆனா அப்பாவும் பையனும் தான், அது அவங்க 2 பேருக்குமே யாருக்கும் தெரியாது. அவர் என்ன சொல்லுவாருன்னா பையன்கிட்ட, என்னோட பையன் வந்து வெளிநாட்டுல இருக்கிறான், அவன் பெரிய டெக்னிக்கல் இன்ஜினியரா இருக்கிறான், அவன் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து என்ன பாப்பான் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா தன்னோட பையனை வந்து விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்லுவாரு. அதே போல பையன் என்ன சொல்லுவானா, எப்படி நம்ம இந்த பணத்தை திருடிட போறோம், இவர்கிட்ட உண்மையான பேர் சொன்னோம்னா நான் மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு அந்த பையனும் வேற பேர் சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் கேரளாவுக்கு போய் டிராவலிங் ஒரு 2000 கிலோமீட்டர் தாண்டி போவாரு. போயிட்டு அங்க போய் அந்த பணத்தை அவங்க மீட்டு கொண்டாந்தாங்களா இல்ல அந்த பணத்தை அடிச்சாரா அப்படிங்கறதுல இவங்க உண்மையான அப்பா இவர்தான் சொல்லி அவர் தெரிஞ்சுதா இல்லையா, அந்த ஃபேக் அப்பாவை காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முழு கதையும் அதுதான். இந்த படம் வந்து ஒரு டெக்னிக்கலா ஒரு சூப்பரான படம். இந்த படத்தை கதை நான் சொன்ன கதையே போதும், ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் டிராமாவோ இல்ல த்ரில்லர் டிராமாவோ எடுக்கிறதுக்கு போதும். ஆனா இந்த கதை வந்து நேரடியா சொல்லாம கொஞ்சம் லைட்டா லேக் பண்ணி சொன்னதுனால கொஞ்சம் ஆவரேஜான மூவியா போயிருச்சோ அப்படின்னு தான் நம்ம யோசிக்க தோணுது. இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து டெக்னிக்கலா உண்மையிலேயே சூப்பரா நடிச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, சாய் சாண்ட் அப்படிங்கிற ஒரிஜினல் அப்பாவா வரக்கூடியவர் தான். அவர் பெரிய ஆர்டிஸ்ட். அவர் வந்து வேற லெவல் நடிச்சிருக்காரு. அவருடைய நடிப்பு இந்த படத்துல பேசும்படியா இருக்கும். எல்லா சீன்களும் அவர் வர சீன்கள் பூரா பரிதாபத்தை அள்ளி கொள்றாரு. சில சீன்களை வந்து நம்மளுக்கே வந்து கண் கலங்குற மாதிரி ஒரு சில சீன்களை வச்சிருப்பாரு. அதெல்லாம் உண்மையிலேயே ரசிக்கும்படியா இருக்கு. இந்த படத்துல ஹீரோயினே கிடையாதுங்கிற அப்படிங்கிற ஒரு குறை. ஹீரோயினே தேவையில்லை இந்த படத்துக்கு. ஆனா இருந்தாலும் ஒரு 2 சீன்ல கண்டிப்பா ஏதோ ஒரு பொண்ணை காட்டி ஆகணுங்கிறதுக்காக ஒரு பெண்ணை வந்து ஹீரோயினா காட்டுறாங்க. அது ஒன்னும் பெருசா எஃபெக்ட் எல்லாம் கிடையாது. ஒரு 2 சீன் மட்டும் தான். அப்புறம் வந்து ஃபேக் அப்பாவா நடிச்சிருக்கிறவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சயாஜி ஷிண்டே. அவர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் தான் ஃபேக் அப்பாவா நடிச்சிருப்பாரு. அவரோட நடிப்பு நீங்க சொல்லவே தேவையில்ல. அவர் வந்து பூந்து விளையாண்டுட்டாரு. அப்புறம் இன்னும் சுதீர் பாபு வந்து இந்த படத்துல ஹீரோவா எடுத்து பண்ணிக்கிறாரு. அருமையா இருக்கு. இந்த படத்தினுடைய மொத்த ஸ்டோரியும் ஒரு டெக்னிக்கலா ஒரு சூப்பரான ஸ்டோரி. அதை வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தி நல்ல ஒரு தெளிவான திரைக்கதையோட சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் படமா இருந்திருக்கும். ஆல்ரெடி இது தெலுங்குல ஒரு நல்லா ஓடின படம். இப்போ வந்து பிரைம் வீடியோவில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு வேணா இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. மசாலா படங்கள் விரும்பி பார்க்கறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ.